சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். நவம்பர் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொய்கை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். வேலூர் மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான சந்தைனா பொய்கை மாட்டு சந்தை, அது எல்லாருக்கும் தெரியும். இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க விலை நிலவரம் பார்க்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். வாண்ணா. நான் ஒரு பசு ஒரு கன்று, இது எப்போ போட்டுச்சுண்ணா? கன்று 4 நாள் ஆகுதுண்ணா. 4 நாள் ஆகுது கன்று போட்டு. இது கடை சேங்கன்னு ஒரு பசுமாடு கமலம். எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 40,000 சொல்கிறேன். 40,000. இது எத்தனாவது ஈத்து கண்ணுண்ணா? மூணாவது ஈத்து கண்ணு. மூணாவது ஈத்து கண்ணு அது ஓட்டுறாங்க. சேங்கன்னு 4 நாள் ஆகுது கண்ணு போட்டு 40,000 சொல்கிறாரு. நான் இது பால் 2 வேலைக்கு எவ்வளோ கொடுக்கும்? நான் இப்போ தற்சமயம் ஒரு 7 லிட்டர் ஊற்றுண்ணா. 7 லிட்டரு 2 வேலை சேர்த்து. எந்த ஊர்லேருந்து மாடு எடுத்து வந்துருக்கீங்க? இதே ஊர் தானா? இதே ஊர் தான், லோக்கல் மாடு தான். அதனால் மேப்புக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. காம்பு எல்லாமே நல்லா தான் இருக்குது. இங்கே எவ்வளோ வரையும் கேட்குறாங்கண்ணா? 35 வரையும் கேட்குறாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக எவ்வளோ நிற்கிறீங்கண்ணா? 37,000 வந்தால் ஃபைனல் பண்ணுறாரு. என்னடா? 37,000 ஃபைனல் பண்ணுறாரு. ஓகே, நன்றிண்ணா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. அப்புறம் இப்போ ஆடே வாங்கிட்டியா? ஓகே ஓகே ஓகே. நிறைய கலைஞ்சிட்டு இருக்குது மாடெல்லாம். என்ன டைம் இப்போ? கரெக்டாக மணி 8:30 ஆக போகுது. காலை 7 மணிக்கெல்லாம் வந்திருந்தா நிறைய மாடு இருந்திருக்கும். சரிம்மா சரிம்மா, பார்க்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஒரு மாடு எடுத்து வந்துருக்கீங்க, எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 55,000 சொல்கிறீங்க. இது வந்து தலைச்சங்கண்ணா? தலைச்சங்கண்ணு 55,000 சொல்கிறாங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? நாங்கள் வேளங்காட்டுக்கு பக்கம் இருந்து வரோம். வேளங்காடு பக்கம். ஓகே ஓகே, வேளங்காடு பக்கம் இருந்து வந்திருக்காங்க. 55,000 சொல்கிறாரு. எவ்வளோ பால் கொடுக்கணும் தோராயமா? 12 லிட்டர் வரையும் வரும். 2 வேலை சேர்த்து 12 லிட்டர். ஓகே ஓகே. லாஸ்ட்டாக ஃபைனல் ரேட் எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? அதுதான் வேற ரேட்டே இல்லை. ஒரு 50 தருவீங்களா? இல்லை 55 தான். 55 கொடுக்குற ரேட்டாக தான் சொல்லிட்டேன். மாடு வித்துனுக்கிற போன்ல வித்துனுக்கிற மாடு. பாரு, கேமராவில் வித்துனுக்கிற மாடு பாருங்க. இந்த மாடு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. நல்ல மாடு, கொஞ்சம் சைஸும் பெருசாக இருக்கு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம். இந்த மாடு எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 1,10. 1,10,000 சொல்கிறீங்க. அண்ணா இது தலைச்சங்கண்ணா? தலைச்சங்கண்ணு. இது எத்தனை மாதம் தனியாக இருக்கும்? 20 நாள் அவன் கண்ணு போடும். 20 நாளில் கண்ணு போட்டுரும். லாஸ்ட்டாக எவ்வளோக்கு தருவீங்க? ₹1 தாண்டி வந்தால் தான் கொடுப்பேன். ₹1 உடைக்க மாட்டீங்க? 1,00,000 ரூபாய்க்கு கீழே தரமாட்டாரா? 1 லட்சத்துக்கு மேலே தான். 1 லட்சம் உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ வரையும் கேட்குறாங்கண்ணா? இங்கே எவ்வளோ கேட்குறாங்க? 97 வரைக்கும் வந்துருக்குறாங்க. 97 வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. ஐயா வந்து இப்போது 1 லட்ச ரூபாய் உடைக்க மாட்டேன், ₹1 ரவுண்டாண்டா கூட எடுத்துக்க சொல்கிறார். அண்ணா இது 2 வேலைக்கு எவ்வளோ பால் கொடுக்கும் தோராயமா? 2 வேலைக்கு 20 லிட்டர் பால் இருக்கும். 20 லிட்டர் பால் இருக்கும். இது எந்த ஊர் மாடுண்ணா? கனியம்பாடி. அண்ணா இந்த மாடுண்ணா? 85,000. இது எத்தனாவது ஈத்து கண்ணு போட போகுது? 3வது கண்ணு. பல்லுண்ணா? கடை மலிச்சிச்சு. லாஸ்ட் ஆஃப் ஃபைனல் ரேட் எவ்வளோ சொல்லுவீங்க? பார்த்தாருமா
அதெல்லாம் சுடிலாம் கிடையாது. தாமரை சொன்ன தாமதால சொன்னான். ஆனால் இது லாஸ்ட் எவ்வளோ தருவீங்கண்ணா? இது 80 ரூபாய் தாண்டி தான் கொடுக்குறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். இது மாடு எடுத்துன்னு வந்துருக்கீங்க, எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 65,000. 65,000. அண்ணா அது எத்தனாவது ஈத்து கண்ணு போட்டுண்ணா? 2வது ஈத்துண்ணா. 2வது ஈத்து கண்ணு 65,000. எவ்வளோ விலையும் கேட்குறாங்க? 56 வரைக்கும் கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ நிற்கிறீங்க ஃபைனல் ப்ரைஸு? 58 ரூபா வந்தால் கொடுத்துருவோம். 58 வந்தால் கொடுத்துருவோம். 58,500 வந்து தர போகிறீங்க. அண்ணா அது ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும்? தலைச்சனுக்கு 13 வந்து நான் 7,000 கறந்தது. ஓகே. இப்போ ஒரு 5 லிட்டர் வரணும். இது எந்த ஊர் மாடுண்ணா? இது போலூர் மாடுண்ணா. போலூர். ஆமாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கங்க. இந்த மாடு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கண்ணா, இது சொல்லுங்கண்ணா இதோட விவரம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரணி பக்கம் குன்னத்தூருங்க. ஓகேங்களா. காமக்கூர் கிராமம், வில்லேஜ் நேம் வந்து காமக்கூர். ஓகேங்களா. இது வந்து நம்மளுக்கு செகண்ட் ரேட்டு. ஓகேங்களா. 2வது கண்ணு இது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு உங்களுக்கு கம்மின்னா கூட ஒரு 8 லிட்டர் வருவாங்க. ஓகேங்களா. சாதுவான மண்ணெல்லாம் மாடு மொரான்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது. ஓகேங்களா. நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு வேலை பார்த்தீங்கன்னா 1.40 சொல்லிட்டு இருக்குங்க. கரெக்டாக வீட்டுக்கு வச்சுக்கிறவங்க இருந்துச்சுன்னா பார்த்து கொடுக்கலாம். ஓகே ஓகே. இது நம்ம வீட்டு மாடு, நம்ம ஓன் ப்ரீடு, இது வீட்டில் இருக்குது. ஓகே. இன்னும் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கீங்களா? நம்மக்கிட்ட இதோட டாட்டர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம மெயின்டைன் பண்ண முடியலன்றதுனால இப்போ இதுக்காக கொடுக்குது வேறு. ஓகே ஓகே. உங்கள் மொபைல் நம்பர் சொல்கிறீங்களா? 822 011 011 511 511 8. இது எந்த ஊருங்க நீங்கள்? ஆரணி பக்கத்தில் காமக்கூர் வில்லேஜ். ஆரணி பக்கம் காமக்கூர் வில்லேஜ். காமக்கூர் வில்லேஜ் ஆரணி பக்கம். பண்ணிக்கலாம் அப்படிங்களா? ஓ ஓகே. இதுன்னு எத்தனை நாளில் கண்ணு போடும்? கரெக்டாக இன்னொரு 10லேருந்து 12 நாளுக்குள்ளே கண்ணு இறங்கிட்டானு. ஓ ஓகே. நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நிறைய மாடு சேல் ஆகிட்டுருக்கு. நேரம் நம்ம வந்ததே 8:30 மணிக்கு தான் வந்தோம். 8:20 தான் உள்ளே வந்தோம். ஒரு 7 மணிக்கு வந்திருந்தா நல்ல தரமான மாடெல்லாம் பார்த்துருக்கலாம். நிறைய சேல் ஆகிட்டுருக்கோம். பொய்கை மாட்டு சந்தையில் பார்த்தோம்னா அந்த பசு மாடு, ஏர் மாடு, அதை தாண்டி வந்து எருமை மாடு கூட எடுத்து வர்றாங்க. வணக்கம்ண்ணா. மாடு எடுத்து வந்திருக்கீங்க, எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 85,000 சொல்கிறோம். 85,000 சொல்கிறீங்க. இது எத்தனாவது ஈத்து கண்ணுண்ணா? 2வது. 2வது ஈத்து. 6 பல்லா இருக்கு. 6 பல்லு. ஆமாம். நான் 2 வேலைக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும்? வரும் 20 லிட்டர் மேலே வரும். 20 லிட்டர் மாடு. ஓஹோ. லாஸ்ட்டாக எவ்வளோ தரீங்கண்ணா ஃபைனல் ப்ரைஸு? 80 வந்தால் கொடுத்துரும். 80. இங்கே எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா? 1000 கம்மியாக கேட்குறாங்க 80க்கு. இது எந்த ஊரில் எடுத்து வந்துருக்கீங்க மாடு? இங்கே லோக்கல் மாடு தான். லோக்கல் மாடு தான். ஆமாம். நான் இன்னும் எத்தனை நாளில் கண்ணு போட்டுண்ணா? இன்னும் 15 நாள் ஆகும். இன்னும் 15 நாளில் கண்ணு போட்டுரும். டேய் நீ இதெல்லாம் கரெக்டாக பேசுவா. நம்ம ஆமாம். மழைக்கு காற்றுக்கு எல்லாத்துக்குமே தாங்கக்கூடிய மாடு இது. இங்கே ஒரு பஸ்ஸு கண்ணு போட்டு 3 நாள் ஆயிருக்குது. என்ன இது சாங்கண்ணா? சாங்கண்ணு. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 52. 52. இது எத்தனாவது ஈத்து கண்ணுண்ணா? ஃபர்ஸ்ட் ஈத்து. முதல் ஈத்து கண்ணு சாங்கண்ணு போட்டிருக்கு. கண்ணு போட்டு 3 நாள் தான் ஆயிருக்கு. அண்ணா இது பால் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் கொடுக்கணும்? 9 லிட்டர் பால். 9 லிட்டரு. உங்க எவ்வளோ விலையும் கேட்குறாங்க விலை? எவ்வளோ விலையும் கேட்குறாங்க? நீங்க எவ்வளோ நிற்கிறீங்க ஃபைனலா? 2000 நிற்குது. 50 ரூபா. 50,000 ஃபைனல் ப்ரைஸ் வைக்கிறாரு. இங்கே
$50,000 ஃபைனல் பண்றாரு. சேங்கன்னு இந்த சேங்கன்னு 3 நாள் ஆயிருக்கு கண்ணு போட்டு. தலைச்சங்கண்ணா அது போட்டது. ஓ, ஸோ ஏர் மாடு நிறைய கொண்டு வருவாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். எங்கள் மாமா அங்கே தான் இருப்பார், மகா மாமா. கேட்கலாம். மகா மாமா வியாபாரம் பண்ணுகிறாரு. வியாபாரம் கட்டுப்படி ஆகுதான்னு தெரியல. சந்தோஷம் மாத்திர மொத்தத்தை கிளீனா பண்ணித்தாரேன். என்ன நம்பி நம்ப மாட்டேனியா? என்ன நம்பரே நம்பலையா? என்ன நம்பரே இல்லையா? 8000 முத்திரை போட்டா 8000 முத்திரை மொத்த மாத்திரேன். அதே கவர் அதிகமாக புது கவர் தான். சந்தோஷமா தரேன். வேலைக்கு இருங்க. அது ஆகாது. மாமா வணக்கம். வணக்கம். ரொம்ப நேரமா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா, வியாபாரம் முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சு. எவ்வளவு விலை சொன்னாங்க? நீங்க நான் 65,000 சொன்னேன். அவங்க 50 கேட்டாங்க. கடைசி 55 கேட்டாங்க. இப்ப 57 கொடுத்துருக்கேன். ஓகே, இது பயன்பாடு என்ன மாமா? அது ஏறு தற்சமயத்துக்கு வளர்த்து ஏறு ஓட்டலாம். அதுக்கப்புறம் பெருசாச்சுன்னா வண்டி ஓட்டலாம். இது பல்லு வந்து இன்னும் பல்லு வைக்கல ரெண்டுமே. அப்படி இன்னும் வளர்ப்பு இருக்கு நிறைய. வளர்ப்பு இருக்குது. வண்டி மாடு ஆகும் இதெல்லாம். அப்படியா? ஆமா. இப்போ எப்படி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்கீங்க? ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்படியா? இருக்கிற மாதிரி ஏறு பாய் இருக்கு. இப்போ நேரா ஏறு ஓட்டலாம். ஓட்டலாம். எந்த ஊருக்காரு கொடுத்தீங்க? எந்த ஊரு சொல்லுப்பா. பக்கத்துல ஏட்டி குப்பம். அப்படியா? பஞ்சு குப்பம். கந்திக்குப்பம் போது. ஓகே, ஃபைனல் ரேட் எவ்வளவு கொடுத்தீங்க? 57,500 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் பல்லு போடலைங்க, அதான் வளர்ப்பு அதிகமாக இருக்கு. ஃபியூச்சர்ல வண்டி மாடா யூஸ் பண்ணிக்கலாம். துட்டு போது வச்சுக்கிறியா? அப்புறம் அங்க போய் பண்ணாத. வணக்கம்ண்ணா. இந்த எருமை மாடு இப்போ நீங்கள் விற்பனை செஞ்சுருக்காங்க, நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்களா? ஆமாம். ஓகே, இந்த கண்ணு போட எத்தனை நாள் ஆயிருக்குண்ணா? அது 10 நாள் குட்டி சார். 9 நாள் குட்டி. இது சேங்க என்னண்ணா? பொட்டைக்குட்டி. ஓகே, இது எத்தனாவது ஈத்து கண்ணுண்ணா? மூணாவது ஈத்து சார். மூணாவது ஈத்து கண்ணு. மூணாவது ஈத்து சார். இது மூணாவது ஈத்து கண்ணு. கண்ணு போட்டு 7 நாள் தான் ஆயிருக்கு. இப்போ சேல் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. நான் எவ்வளோ சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்க? அவர் 75 கம்மி இல்லைன்றார் சார். 72 கொடுத்துக்கிறோம். அது ஒரு 3000 ரூபாய் தகரால நிற்குது. அப்படியா? நான் வணக்கம்ண்ணா. நீங்கள் எவ்வளோ 75 கேட்குறான், அவங்க 72 கொடுக்குறாங்க. ஓகேண்ணா. மரியாதைக்கு நான் கொடுத்துட்டேன். மறுப்பு தெரிவித்தேன். சொன்னதுக்கு எதனா 55,000 சொல்கிறீங்க. எவ்வளோ கேட்குறாங்கம்மா? இங்கே எவ்வளோ கேட்குறாங்க? இங்கே 55,000 சொல்கிறீங்க. இப்போ சென மாடு இன்னும் ஒரு வாரத்தில் கண்ணு போட்டுருமா? இந்த மாதத்துக்குள்ளே போட்டுரும். இது எத்தனாவது ஈத்து கண்ணு போட போகுது? 6வது.
$50,000 சொல்றாங்க. 6வது ஈத்து கண்ணு போட போகுது. குறைச்சி வாங்கிக்கலாம். ஐயா வணக்கம். ஜோடி மாடு எடுத்து வந்திருக்கீங்க. ஆமா, ஜோடி மாடு 2 பல்லு 4 பல்லு. அப்படியா? எவ்வளவு விலை சொல்றீங்க? 65. 65,000. இங்க எவ்வளவு கேக்குறாங்க? இங்க எவ்வளவு கேக்குறாங்க? 60க்கு. 60 கேக்குறாங்க. நீங்க ஃபைனலா எவ்வளவு சொல்றீங்க? 65 வந்தா கொடுத்துறேன். 65 ஒரே ரேட்ல நிக்கிறீங்களே. 65,000 சொல்றாரு. நம்ம பேசி குறைச்சிக்கலாம். ஒரு 4 பல்லு ஒரு மாடு, 2 பல்லு ஒரு மாடு. இது என்ன பயன்பாடு யூஸ் பண்ணிக்கலாங்க? ஏருக்கு பரம்பு அவ்வளோதான். வண்டியெல்லாம் ஓட்டல. இது எந்த ஊர்ல எடுத்து வந்திருக்கீங்க மாடு? இங்கே ராமாபுரம். நாங்கள் சொந்த ஊர் ராமாபுரம். லாஸ்டா ஃபைனல் எவ்வளோக்கு வந்தால் தருவீங்க ஐயா? 62 வந்தால் கொடுக்குறோம். 62 வந்தால் ஃபைனல் பண்ணுறது. அப்படியே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களா? ரேஸ் விடுறீங்களா? வணக்கம் வணக்கம் ஐயா. இது சேங்கன் எடுத்து வந்திருக்கீங்க. எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 12,000 சொல்லுங்க ஐயா. 12,000 சொல்கிறீங்க. இங்கே எவ்வளோ விலையும் கேட்குறாங்க? அவங்க கேட்குறாங்க 10,000க்கு. 10,000 கேட்குறாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனல் ரேட் எவ்வளோ சொல்கிறீங்க? 11,000 வந்தால் கொடுத்துட்றேன். 11 வந்தால் ஃபைனல் பண்ணுறீங்க. இது எத்தனை மாதம் சேங்கன் இருக்கும்? ஒரு 7-8 மாதம் இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா காட்டுங்க. ஓகே. வணக்கம்ண்ணா. வணக்கம், சொல்லுங்க. நான் இது மாடு எடுத்து வந்திருக்கீங்க. ஆமா, இது கடையேரியாண்ணா? கடையேரி. இது பல் போடாது கடையேரி. அப்படியா? எவ்வளோ விலை சொல்றீங்கண்ணா? 43 சொல்றேன். 43. இது என்ன ராகம்ண்ணா? இது HF சிந்து மிக்சிங். அப்படியா? ஆமா. ஓகே. இது சனிக்கு வரதுக்கு எத்தனை மாசம் ஆகும்? ஒரு 4 மாசம் ஆகும். 4 மாசம் ஆகும். ஓகே. இங்க எவ்வளவு வேலை கேக்குறாங்க உங்களை? இங்க 35 ரூபா வரைக்கும் கேக்குறாங்க. 35 கேக்குறாங்க. நீங்க எவ்வளவு நிக்கிறீங்க ஃபைனலா? 40 ரூபா தானா கொடுக்கலாம். 40 ரூபா வந்தா கொடுக்கலாம். 40 தான் தருவீங்களா? 40 ரூபா வந்தா தந்துருவோம். ஹேய், ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. நீங்க வியாபாரியாண்ணா? ஆமா, வியாபாரி. எந்த ஊர்ல நம்மளுது? நம்ம கேவிக்குப்போம். பிகேபுரம். ஆமா. ஓகே. இங்க இன்னும் மாடலா வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி? இதெல்லாம் இருக்குது. வாரம் வாங்குறது தான். அப்படிங்களா? ஆமா. உங்க மொபைல் நம்பர் சொல்றீங்களா? 999 44 33 33 765 765. உங்க பேர்னா? சதீஷ். பிகேபுரம். அண்ணா, இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கூட நீங்க மாடு வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது கண்ணுக்குட்டிங்கலாம் நிறைய இருக்கும். இன்னைக்கு இல்ல, வியாபாரம் கம்மி, மழை வந்ததுனால. ஓகே. எதுவும் வியாபாரம் கம்மியா இருக்கு. ஒரு 10 நீங்க நிலவரம் வந்து வியாபாரம் குறைவுதான். மழை இல்லையா, என்ன பண்ண முடியாது. மழை ஃபுல்லு தண்ணி இல்ல, ஜனங்களுக்கு மாடு வாங்கறதுக்கு வரல. எல்லா மாடுமே அப்படிதானா இல்ல இந்த குறிப்பிட்ட? இல்ல, எல்லா பிசினஸுமே எல்லா மாடுமே அப்படித்தான் இருக்குது. இப்போ நாங்க ஆக்சுவலா 10-15 எடுத்துட்டு வருவோம். இன்னைக்கு மாடு விக்கல. அப்படி இருக்குது. யாரும் கண்டினியூவா மழை வந்ததுனால மாடு அதிகமா சேரல, விலையும் வந்து சொல்ற மாதிரி இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. நன்றிண்ணா. சரிண்ணா. நாங்கள் ஆற்காடு பக்கம். இந்த ஜோடி எடுத்து வந்திருக்கீங்க. எவ்வளோ விலை சொல்கிறீங்களா? 90,000 சொல்கிறோம். 90,000. இங்கே எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா? 80-82 கேட்குறாங்க. இது பல்லுண்ணா? 6-4. ஒரு மாடுக்கு 6 பல்லு, ஒரு மாட்டுக்கு 4 பல்லா? ஆமாம் ஆமாம். ஓகே. இது என்ன பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம்ண்ணா? இப்போ ஏறு விழுவோம். ஏறு. ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோண்ணா சொல்கிறீங்க லாஸ்ட்டாக? 85 வந்தால் கொடுத்துருவோம். இப்போ நான் ஒரு போட்டோ எடுத்து நமக்கு பிடிக்கிறாள். ஓகே, நன்றிண்ணா. 85,000 சேல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பல்லுண்ணா? கடமுளைப்பு. சூப்பராக இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி வர இருக்கு.
நான் இது வித்துட்டு தானே இப்போ தானே வாங்குறோம். எவ்வளோக்கு நான் சொன்னாங்க? 1.30 சொல்லிக்கிறாருண்ணா. 1.30 சொல்கிறாங்களா? நீங்கள் எவ்வளோ நிற்கிறீங்க? நாங்கள் 1.25 வரைக்கும் கேட்டு. 1.25க்கு நல்லா இருக்குண்ணா. நம்ம நான் எந்த சேனல்ண்ணா நீங்கள்? இது கலை ஆனந்த்னு ஒரு வாழைப்பந்தலேருந்து வரீங்க. 1.25க்கு நிற்கிறீங்க நீங்கள். அவங்க 1.30 சொல்கிறாங்க. 10 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குது. கடை மொழிப்பாயிட்டு இருக்கோம்.